கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம், திரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம், திரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம். நீத முதற் பொருளாய் நீத முதற் பொருளாய் நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசன், நீத முதற் பொருளாய் நின்றருள் சருவேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர், உறைந்த நித்திய வேத குணாகர. நீடு வாரி தெரி சூழவே தினியே மூடு பாவையில் ஓடவே அருள் செய். பாவ பாவ கமகசனி சாச சமாம மதம பசனி நிசமகசனி பாவகசனி சகம பப்பம மம ககசனி சகம பா. ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம், திரியேகர்க்கு அனவரதமும் தோற்றம். இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை மேற்கொள்கிறதுங்கிறது நமக்கு பெரும் சவாலாகவே உள்ளது. அதை மேற்கொண்டு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கான நடைமுறை ஆலோசனைகளை நம்முடைய ஆலோசகர் டாக்டர் ஷைலா இமானுவேல் அவர்கள் வழங்க வர்றாங்க. நம்ம கேட்போமா? இந்த நாள்லையும் கூட நாம் இந்த நேரத்திலே வேகமாக ஓடுகிற இந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே கூட நாம் எப்படி ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை, குடும்பத்திலே எப்படி ஒரு வெற்றி வாழ்க்கை, ஒரு பெண்ணாக நாம் இருந்து ஒரு தாயாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல மருமகளாக நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில நடைமுறைப்பட்டு செயல்பாடுகள்ல நாம் எப்படி வெற்றி காண முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில இருந்து சில குறிப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம தீத்து என்ற புத்தகம், புதிய ஏற்பாட்டிலே வருகிற தீத்து என்ற புத்தகத்திலே பவுலடிகள் சில குறிப்புகளை திட்டவட்டமாக தெளிவாக பெண்களுக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த தீத்துவிலே நாம் பார்க்கிறோம், தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே மிக தெளிவாக பெண்களுக்கான அநேக நல்ல குறிப்புகள் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்த்தோம்னா பெண்கள் மிக நேர்த்தியானவர்கள், மிக மைன்யூட்டாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய திறமை உடையவர்கள். அப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கிறோம். தேவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் அன்புள்ளவர்களும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களும் என்று சொல்லி 7 அருமையான குறிப்புகளை இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
இந்த பகுதியில் குறிப்பிட்டப்பட்டிருக்க ஒவ்வொரு குறிப்பையும் நாம் ஆழமாக தியானிக்கும் போது நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், நம்மளுடைய நடைமுறை செயல்பாட்டிலே அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நாம் பார்ப்பதுண்டு. அந்த காரியங்களில் கூட நாம் எப்படி ஒரு ஜெயம் எடுக்க முடியும், எப்படி ஒரு வெற்றியை நாம் எடுக்க முடியும்னு சொல்லி அழகாக நாம் தியானிக்கும் போது நிச்சயமாக தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய கூடும். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், புருஷரிடத்திலே அன்புள்ளவர்களும் பாலிய ஸ்திரீகள் என்று சொல்லி இந்த 30 இருந்து இல்லாவிட்டால் திருமணமான அந்த 23 வயது 22 வயதிலே திருமணமான அந்த நாட்களில் இருந்து இன்னும் ஒரு 40-45 வயது உள்ள பெண்களை நாம் பாலிய பெண்கள் என்று கூட குறிப்பிடக்கூடும். அப்படிப்பட்ட இந்த பாலிய பெண்களுக்கு இந்த பவுல் அடிகள் ஒரு அருமையான நல்ல ஒரு போதனைகளை கொடுக்கிறார். ஸோ புருஷரிடத்திலே அன்புள்ளவர்களும், எப்படி நாம் அன்பு கூற முடியும் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில், இந்த வேகமாக ஓடுகிற இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி அன்புள்ளவர்களா இருக்க முடியும் என்று சொல்லி நாம் சில குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி பாலிய ஸ்திரீகள் பயிற்சி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் இதற்கென்று ட்ரைனிங் எடுக்கணும் என்று சொல்லி பயிற்றுவிக்கப்படணும்னு சொல்லி மூத்த பெண்கள் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது. புருஷரிடத்திலே அன்புள்ளவர்களும், இந்த அன்பு மொழிகள், இந்த லவ் லாங்குவேஜ் என்ற இந்த பகுதியிலே நாம் மிக முக்கியமாக சில காரியங்களை நாம் நிச்சயமா நாம் கடைபிடிக்க வேண்டியது இன்றியமையாததா இருக்கு. தினந்தோறும் நாம் அநேக காரியங்களை நாம் செய்து வருகிறோம். நம்ம வீட்டிலே நாம் பார்க்கும்போது தினம்தோறும் நாம் சமையல் செய்கிறோம், தினம்தோறும் நாம் சில காரியங்களை ஒழுங்காக செய்தால்தான் அந்த வீடு நிச்சயமாக ஒரு நல்ல நேர்த்தியான வீடாக இருக்க முடியும். அப்ப இந்த அன்பு மொழிகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். தினம்தோறும் கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நாம் எப்படியாக நம்முடைய கணவனுக்கு ஜெபிக்கிறோம். கணவன் இல்லாத எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிறாங்க, சிங்கிள் விமனாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை, ஒரு வாழ்க்கை துணையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை துணைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்கென்று நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். அவர் வேலை பார்க்கிற இடத்திலே, அவர் செய்கிற தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மினிஸ்ட்ரியிலே அவர் எப்படியாக பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் அவர் காரியங்களை கரிசனையோடு திட்டமிட வேண்டும். இன்றைக்கு அவர் பிரயாணப்பட போகிறார் என்றால் அதற்கென்று நாம் திட்டமிட வேண்டும். இன்னும் அவருக்கு எந்த சரியான நேரத்திலே சாப்பாடு சமைத்து கொடுக்க வேண்டுமானால் அதற்கும் நாம் திட்டமிட வேண்டும். இப்படியாக தினம்தோறும் நாம் திட்டமிட வேண்டும். தினம்தோறும் நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ நாம் பார்த்தோம், ப்ரே பண்ணணும், பிளான் பண்ணணும், அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளுடைய வீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் நீட்டாக. அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த விதத்திலே இன்னும் நாம் எவ்வளோ நீட்டாக அவர் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் நம்ம நீட்டாக வைக்கணும். டேபிளை நீட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட சாப்பாட்டு மேஜையை நீட்டாக வைப்பதில் இருந்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அன்பு மொழிகள் நிச்சயமாக அது வெளிப்படுவதாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்தை தொலைத்து விடுகிற இந்த டிவி சீரியல், இதை நாம் அணைத்து விடலாம். அவருக்கு பிடிக்காத அந்த டிவி சீரியலை நாம் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே அவருக்கு வருகிற அந்த களைப்போடு வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு இன்னும் கோபம் உச்சக்கட்டத்திலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவருக்கு பிடிக்காத காரியம், இந்த டிவி சீரியல் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். அது மாத்திரம் அல்ல, செல்போனிலே அதிக நேரமாய் பேசிக்கொண்டே இருப்பது, அவர் வருவதையும் அறியாம பேசிக்கொண்டே இருப்பது, அவர் வருகிற நேரம் என்னன்னு தெரியும், அந்த நேரத்தில் நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இருக்கணும் என்று சொல்லி அது ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு லவ் லாங்குவேஜாக நமக்கு நிச்சயமாய் அது வெளிப்படையாக காட்டும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அது மாத்திரம் அல்ல, நாம் உற்சாகமாக முயற்சி எடுக்கணும். நம்ம அதற்காக எப்படியாவது நம்ம இந்நேரத்தில் அவர் வருவாரே என்று சொல்லி நாம் அதற்கென்று நிச்சயமாய் நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும். அவருக்கு பிடிக்காத
நபர்களை இல்லாட்டி நண்பர்களை வீட்டிலே அமர்த்தி அவர்களோடு உட்கார்ந்து நாம் பேசிக்கொண்டு நம்முடைய கணவனை நாம் அவரோட மனம் நோகடிக்கும் வண்ணமாக காரியங்களை பேசாதபடிக்கு நாம் பார்த்து கொள்வது மிக முக்கியமான காரியம். இந்த வண்ணமாக நம்முடைய புருஷரிடத்திலே நாம் அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்ப நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். பயிற்சி, ஒவ்வொரு மனைவியும் இப்படிப்பட்ட பயிற்சியை நாம் எடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து முக்கியமான காரியம், உங்கள் நேரத்தை பாதுகாப்பாய் அவரோடு செலவிடுங்கள். protect your time, protected time. அப்ப அந்த நேரத்தை எப்படி நாம் யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணலாம், இந்த நேரத்திலே இந்த நாளின் காரியங்களை அவரோடு, இந்த நாளில் உங்க மினிஸ்ட்ரி எப்படி இருந்தது, உங்களுடைய வேலையில ஆபீஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவரோடு உட்கார்ந்து சாட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானா அது நிச்சயமாக that will be a best love language. அது ஒரு உண்மையான ஒரு நல்ல அன்பு மொழியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடுத்து நம்முடைய தினசரி ஷெட்யூல்ஸ், திட்டங்கள், இந்த நாளின் திட்டங்களை அவரோடு கூட நாம் உட்கார்ந்து உரையாடலாம். அப்படிப்பட்ட உரையாடல் நிச்சயமாக நாம் என்ன செய்கிறோம், இந்த நாளை நான் எப்படி கழித்தேன், நான் இங்கு சென்றேன், நான் இவர்களை நான் பார்த்தேன், நான் பிள்ளைகளுக்காய் நான் இதை செய்தேன் என்று சொல்லி சில காரியங்களை, நாம் திட்டமிட்ட காரியங்களை அவரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பிள்ளைகளுடைய காரியங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இப்படியாக நம்மளோட லவ் லாங்குவேஜை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு 5வது குறிப்பாக கணவரை தொடுதல். இந்த முக்கியமான பிசிக்கல் லவ், இந்த பிசிக்கல் லவ்ல கூட நாம் குறைவில்லாதவர்களாய், நிச்சயமாய் ஒருவேளை நம்முடைய ஹஸ்பண்ட்க்கு தலையில முடி கூட இல்லாம இருக்கலாம், வழுக்க தலையா இருக்கலாம், ஆனா அந்த தலையை கூட தட்டி கொடுக்கலாம், ஒரு கரங்களை பிடிக்கலாம், அப்படி ஒரு டச். ஸோ இந்த டச் லவ் நிச்சயமா அவர்களுக்கு தேவையான ஒன்று என்று அது ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பார்க்கிறோம், உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க வரையாடு போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்று சொல்லி வேதத்திலே இப்படிப்பட்ட குறிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்புகளை எடுத்து நாம் ஜெபிக்கலாம். என்னுடைய கணவனுக்கு நான் வரையாடாக இருக்க தேவரீர் உதவி செய்வீராக, நான் என்னுடைய கணவனுடைய பார்வையிலே ஒரு வரையாடை போல இருக்கவும், என்னுடைய கணவன் என்னிலே திருப்தி பட்டிருக்கவும், என்னுடைய நேசத்திலே மயங்கப்பட்டு இருக்கிறவும் நீர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி பெண்களாகிய நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த அன்பு மொழிகள், இந்த லவ் லாங்குவேஜிலே ஒரு அர்த்தம் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய கணவன் விரும்புகிற வண்ணமாய், அவங்க ஃபீல் பண்ணும் வண்ணமாக நம்ம அவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டுவதற்கு அது நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட சில குறிப்புகளை குறித்து சந்தேகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மூத்த பெண்கள், கணவனோடு வாழ்ந்து வருகிற மூத்த பெண்களிடத்திலே ஆலோசனை கேட்கும் போது அவர்கள் நிச்சயமாய் நம்மை தேவனுடைய வழியிலே சரியாக நம்மளை நடத்துவார்கள். அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவர் நம்முடைய கணவனை நாம் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். praise him about his accomplishment. அவர் செய்த அநேக காரியங்களை நாம் நேர்த்தியாக, அவர் செய்த காரியங்கள், அவருடைய நற்பண்புகளை நாம் புகழலாம். அவர் தவறான பொய்யாக நாம் புகழ்வதற்காக அல்ல, அவரோட முகஸ்துதிக்காக அல்ல, ஆனால் நிச்சயமா அவர்கிட்ட காணப்பட்ட இரக்க குணத்தை குறித்து நாம் பாராட்டலாம். அது மாத்திரம் அல்ல, அவர் வாங்கி கொடுத்த பொருட்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாம். அவரை நாம் பாராட்டுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவரை பாராட்டும் போது அதிலே ஒரு நிச்சயமான அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்கிறது. ஸோ அன்பை நாம் வெளிப்படுத்துகிற மற்றொரு விதம் என்ன என்று பார்த்தோம்னா, அவளை பாராட்டி புகழும் போது அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாட்டை கூட நம்முடைய பெற்றோரிடத்திலே காட்டுகிற அக்கறையை கூட நாம் பாராட்டலாம். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் காட்டுகிற அன்பை
அன்பை நாம் பாராட்டலாம். அவர் வாங்கி கொடுத்த பொருட்களுக்காக அவரிடத்துல நன்றி செலுத்தி அப்படி ஒரு பாராட்டுதலை அவருக்கு நாம் கொடுக்கலாம். அப்படி நாம் செய்யும்போது இந்த அன்பு மொழிகள் வெளிப்படுவதாக இருக்கிறது. அதை விட்டு நாம் அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், இங்க பாருங்க கதவை சரி பண்றதுக்கு தச்சன் வரல, கார்பெண்டர் ஒர்க் பண்ண ஆள் வரல, பிளம்பிங் ஒர்க் பண்ண ஆள் வரல என்று சொல்லி நாம் அநேக பட்டியல்களை போட்டு அவரோட மைண்டை மூட் அவுட் ஆக்காம, ஆனால் நம்ம அதற்கு பதிலாக நாம் எப்படியாக சொல்லலாம், இந்த நாளில் நீங்கள் எவ்வளோ அழகாக காலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கொடுத்தீங்க, எனக்கு பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் அவங்கள சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் அவர்களை பாராட்டும் போது அது நிச்சயமாக அது ஒரு அன்பின் மொழியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அடுத்த குறிப்பாக நாம் பார்க்கிறது பிள்ளைகளிடத்திலே அன்புள்ளவர்களும், பிள்ளைகளிடத்திலே நாம் அன்புள்ளவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்று கூட நாம் பயிற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதிலே நாம் அநேக தாய்மார்களாகிய நமக்கு அநேக குறிப்புகளை தேவன் இந்த வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், பில்லி கிரஹம் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட், அந்த வேர்ல்ட் ரினவுண்ட் எவாஞ்சலிஸ்டோட மனைவியாகிய ரூத் கிரஹம் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரூத் கிரஹம் அநேக நாட்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே தனிமையிலே இருந்து தான் மாத்திரமே பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். அவங்க மாத்திரமே இருந்து தனியா பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படும் போது அவர்கள் இந்த நீதிமொழிகளை தன்னுடைய கிச்சன்லே தான் வேலை செய்கிற அந்த கிச்சன்லே அவர்கள் விரித்து வைத்திருப்பார்களாம். அந்த நீதிமொழிகளை வாசித்து பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க வேண்டும், என்னுடைய கணவன் பிரயாணப்பட்டிருக்கிறார், தேவனுடைய ஊழியத்தை செய்ய கிளம்பி இருக்கிறார், நான் எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்க்கணும்னு சொல்லி அவங்க 5 பிள்ளைகளையும் தேவனுடைய வழியிலே நடத்துவதற்கு இந்த நீதிமொழிகள் எனக்கு உபயோகமாய் இருந்தது என்று சொல்லி அந்த சாட்சி ஒரு நிச்சயமான சவாலாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது. அப்ப இந்த சவால்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரூத் கிரஹமோட வாழ்க்கை கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பிள்ளைகளை நாம் பயிற்றுவிப்பதிலே, பிள்ளைகளை வளர்த்தி எடுப்பதிலே நமக்கு நிச்சயமான கவனம் தேவைப்படுகிறது. பிள்ளைகளிடத்திலே அன்புள்ளவர்களாக நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையிலே நீதிமொழிகளில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி, இந்த தாயின் போதகங்களை தள்ளக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வழிகளிலே இந்த தாயாகிய நாம் பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் இந்த தேவனுடைய வார்த்தை, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட், லா ஆஃப் த லார்ட், இந்த தோரா என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய இந்த கட்டளைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்து கொண்டு அதிலே அவர்கள் காத்து நடக்கும்படியாக நாம் அவர்களை எப்படி ஆகிலும் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நாம் பிள்ளைகளை நடத்துவதிலே பயிற்சி எடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்த நாம் அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ஒரு பெரிய வல்கனோவே பர்ஸ்ட் ஆயிரும் என்று சொல்லி பயந்து பிள்ளைகளை தண்டிக்காமல், சின்ன வயதிலே பிள்ளைகள் அடம் பிடிக்கும் போது கண்டிக்காமல் அவர்களை நாம் விடும்போது அது நிச்சயமாக பெரிய விளைவுகளிலே கொண்டு வந்து விடுகிறது. அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அவர்களை கண்டிப்பது மிக மிக கடினமாக ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. இந்த பிள்ளைகளை நாம் நிச்சயமாக தேவனுடைய வழியிலே நாம் பயிற்றுவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We should train our children in the way of the Lord. தேவனுடைய வழிகளிலே, பிரமாணங்களிலே அவர்களை நாம் நேர்த்தியாக பயிற்றுவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகள் அநேக நேரத்திலே நம்மிடத்திலே பிடிவாதமாக கேட்பார்கள், இது வேண்டாம், இதை சாப்பிடாதே, இது நல்லதில்லை உனக்கு என்று சொன்னா அது வேணும்னு கேட்கும்போது அவர்கள் கேட்பதை நாம் கொடுக்காதபடி நாம் அவர்களுக்கென்று வைத்திருக்க நல்ல காரியங்களை நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பிடிவாதப்படுகிறார்களே, அவர்கள் அழுகிறார்களே, அவர்கள் என்னை நேக் பண்றாங்களே, என்னை அடம் பிடிக்கிறாங்களே என்று சொல்லி நாம் அவர்களுக்கு சரி அவன் கேட்டுட்டே இருக்கா அதனால நான் கொடுத்துறேன்,
கேட்டுட்டே இருக்கானே, பிடிவாதமா இருக்கானே என்று சொல்லி கொடுக்காதபடி நிச்சயமாக தேவனுடைய பலத்தை கொண்டு நாம் அந்த நேரத்திலே இந்த காரியம் உனக்கு நன்மையானது அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துக்காட்டி பிரம்பை கையாடுகிற ஒரு பெற்றோராய் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் சின்ன பிள்ளைகளை அப்படியாக நாம் நடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை நாம் எடுக்க தேவன் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலே நாம் பிள்ளைகளை நாம் நிச்சயமாய் பயிற்றுவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தேவனுடைய வழியை அவன் விடாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகள் விடாதபடிக்கு நாம் அவர்களை சிறு வயதிலேயே சின்ன பிள்ளைகளாய் வளர்க்கிற வயதிலேயே நாம் அவர்களை தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும். காலையிலே எழுந்திருக்கிற காரியமானாலும் சரி, படிப்பின் காரியமானாலும் சரி, ஒருவேளை திரும்ப நாம் அவர்களை நடத்த வேண்டியதா இருக்கும். தாயாகிய நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த ஒரு முக்கியமான கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தையிலே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்க இந்த காரியங்களை நாம் கடைபிடிக்கும் போது நாம் தேவனிடத்திலே இருந்து நிச்சயமாய் ஒத்தாசையையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு இருதயமுள்ள தாயாக, தேவன் மேலே விசுவாசம் உள்ள ஒரு தாயாக, தேவனிடத்திலே அர்ப்பணமுள்ள ஒரு தாயாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எனர்ஜியையும் நம்மளுடைய ஜீவனையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக நேர்த்தியாக நாம் செலவிடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நம்மளுடைய நேரத்தை நாம் எத்தனை பேர் செலவிடுகிறோம்? இன்னைக்கு பிள்ளைகள் அருமையாய் ஓடி வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஸ்டோரி டெல்லிங் மதராக நாம் இருக்கிறோமா? நம்முடைய மகனிடத்திலே ஸ்டோரிஸ் சொல்லுகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த கதைகளெல்லாம் நாம் சொல்லலாமே. நம்முடைய சிறு வயதிலே நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கலாமே. அமர்ந்திருந்து அவர்களோடு நாம் நைட்டு டைம் ஸ்டோரிஸ் சொல்லுகிறோமா? இந்த காரியங்களை கூட நாம் கவனம் செலுத்துவோமானா நம்முடைய பிள்ளைங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இந்த அன்பின் மொழிகளை கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் நமக்கு அந்த அன்பின் மொழி தேவையாயிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான லவ் லாங்குவேஜ் வேணும். ஒரு பிள்ளைக்கு ரொம்ப நேரம் நம்ம பேச வேண்டியதா இருக்கும், பேசுவதை கேட்பது ஆவல் உள்ள பிள்ளையாய் இருக்கும். அடுத்த பிள்ளைக்கு ரொம்ப பேச வேண்டாம், ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொன்னா போதும் என்று சொல்லி இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ன தேவை தாயாகிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்று சொல்லி தாயாகிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த காரியங்களில் நாம் கரிசனையோடு இருப்போமானா நிச்சயமாய் நம்மளுடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் அந்த அன்பின் மொழிகளை பகிர்ந்து கொடுப்பவர்களாய் இருப்போம். பிள்ளையை நாம் நடத்த வேண்டிய வழியிலே நாம் நடத்த வேண்டும். அவர்களை கண்டிப்பதிலே நாம் நிச்சயமாய் நேர்த்தியாய் கண்டிக்க வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டாம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது என்பதிலே நாம் நிச்சயமாய் நம்மளுடைய ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஒரு படி கூட நாம் இறங்கக்கூடாது. பிள்ளைங்க அழுகிறாங்க, நம்மளை துன்புறுத்துறாங்களே என்று சொல்லி நாம் கவலையோடு அதை சரி என்று அக்செப்ட் பண்ணாத படிக்கு சிறு வயதிலிருந்தே அவளிடத்துல எது வேண்டாமோ அது வேண்டாம் என்று சொல்லி தாயாகிய அதிலே நாம் ரொம்ப ஃபேமாக இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைங்களை நாம் தேவன் விரும்புகிற வண்ணமாய் வளர்த்து நாம் எடுக்க முடியும். இந்த பகுதியிலே நாம் பார்த்த இந்த தீத்து 2 அதிகாரம் 4-5 வசனங்களுக்கான அந்த மெடிடேஷன் நாம் பார்த்துருக்கிறோம். இதில் 2 குறிப்புகளை நாம் இந்த நாளிலே பார்த்துருக்கிறோம். நாம் எப்படி புருஷரிடத்திலே அன்புள்ளவர்களாய் இருக்க முடியும், நாம் எப்படி நம்மளை பயிற்றுவிக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். பிள்ளைகளை நாம் அன்போடு நடத்துவதிலே நாம் எப்படி பயிற்சி எடுக்க முடியும் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். இன்னும் இருக்கிற அந்த குறிப்புகளை நாம் அடுத்த வாரமாக கூட நாம் சிந்தித்து நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளின் காலை வேலையிலையும் கூட அப்பா நாங்கள் அந்த தீத்து பகுதியிலே கூறப்பட்டிருக்க அந்த மாதிரியான பெண்ணை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட ஒரு மாதிரி பெண்ணை நீர் எதிர்பார்க்கிறீர், நீர் எப்படி உம்முடைய வசனத்தை தங்களுடைய இருதயத்திலே சுமந்து செல்ற பெண்களாக எப்படி நீர் எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி உம்முடைய வசனத்திலே நாங்கள் ஆழ்ந்த சத்தியங்கள் அநேகமான அப்பா நடைமுறை காரியங்களை நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அப்பா அநேக நேரங்களிலே அப்பா எங்களுக்கு கோபம் அதிகமாய் வந்து விடுகிறது அப்பா. அநேக நேரத்திலே நாங்கள் அந்த அன்பு மொழிகளை நாங்கள் பயிற்றுவிக்க கூடாத படிக்கு நடைமுறையிலே பார்க்கும்போது அநேக நேரங்களிலே அப்பா எங்களோட மனம் அதிக விசனமாய் காணப்படுவதின் நிமித்தம் நாங்கள் அநேக கோபத்தோடு இருக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலையும் எங்களுடைய கோபத்தை எல்லாம் எடுத்து ராஜாவே அந்த அன்பு மொழிகளை நாங்கள் பயிற்றுவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. இந்த பிள்ளைகளை நடத்துவதிலே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக. நாங்கள் சறுக்கி விழுகிறோமே என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டு நாங்கள் கலங்கி அப்பா மனம் உடைந்தவர்களா இல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் தேவன் உண்டு என்று சொல்லி அப்பா ஒரு நல்ல கீழ்ப்படுகிற மனமுள்ள ஒரு தாயாக அப்பா உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற தாயாக, அது மாத்திரம் அல்ல தகப்பனே, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிற தாயாக அப்பா நாங்கள் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் நடத்திவிட எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்படி நாங்கள் நடத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. அன்பின் மொழிகளை நாங்கள் பயிற்றுவிக்க அப்பா கணவனிடத்திலே அன்பாக நடந்து கொள்ள, எங்கள் பிள்ளைகளை அன்பாக நடத்த எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய போதனையிலே எங்களை நடத்துவீராக அப்பா. நீர் தாமே இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன நேயர்களே, உங்கள் கணவரோடு உள்ள உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? உங்கள் பிள்ளைகளோடு உள்ள உறவு எப்படி இருக்கு? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர் 632006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416 22 42 943, 0416 22 48 943. எங்களது இமெயில் hq@bymonline.org.